Hello everyone, welcome to today's Skill Track Daily Test. Okay. Two quadrants equal sum. The program must accept an integer matrix of size enclosed as input. The program must print yes if the sum of integers in any two quadrants among the four quadrants of the matrix are equal. Else the program must print no as the output. The value of n is always even. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு என்க்ராஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்றது ஆல்வேஸ் ஈவன் தான். ஸோ அப்போனா வந்து ஹாஃப் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ 4 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு குவாட்ரண்ட்னா இந்த 1 2 3 4, இது இன்னொரு குவாட்ரண்ட்னா இந்த 2 1 2 2ன்னு இருக்குல்ல, இது அடுத்த குவாட்ரண்ட் 2 3 1 2, இந்த 2 3 1 2, தென் அடுத்த குவாட்ரண்ட்னா 3 2 2 2. இதுதான் அந்த 4 குவாட்ரண்ட். கொஷின் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட் குவாட்ரண்ட், டாப் ரைட் குவாட்ரண்ட், பாட்டம் லெஃப்ட் குவாட்ரண்ட், பாட்டம் ரைட் குவாட்ரண்ட், அந்த எல்லா குவாட்ரண்டோட எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ சம் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. 8 7 8 9. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட்டும் பாட்டம் லெஃப்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ எனி ஆஃப் த டூ குவாட்ரண்ட்ஸ் சேமாக இருந்ததுன்னா எஸ் பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா நோ பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து 2 + 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 குவாட்ரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2, செகண்ட் வந்து 7, தேர்ட் வந்து 5, ஃபோர்த் வந்து 2. ஒரு 2 இன்னொரு 2 ஈக்குவலாக இருக்குது. சம் ஆஃப் த குவாட்ரண்ட்ஸ் ஈக்குவல்ன்றதால எஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது 6 × 6, ஒரு 3 × 3 குவாட்ரண்ட், இன்னொரு 3 × 3 குவாட்ரண்ட், இங்கேருந்து 3 × 3 குவாட்ரண்ட், இங்கேருந்து 3 × 3 குவாட்ரண்ட், இங்கேருந்து ஒரு 3 × 3 குவாட்ரண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, மொத்தம் 4 இருக்குது. அந்த 4 சம் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ண பார்க்கலாம். 3 3 9 ஆல்ரெடி கோடு போட்டுட்டேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து n வேல்யூ வாங்கிக்கிறோம், இன்ட் ஆஃப் இன்புட். தென் மேட்ரிக்ஸ் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் மெத்தடில் வந்து இந்த மேட்ரிக்ஸ் வாங்கிக்கிறேன் எல்ன்றதுல. தென் 4 குவாட்ரண்ட்டுக்கும் இனிஷியலாக 0ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4 குவாட்ரண்ட்டையும் நான் சம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் i இன் ரேஞ்ச் i லெஸ் தென் ஹாஃப், என்னன்றது ஈவன் நம்பர்ன்றதால ஹாஃபாக கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப், பாட்டம் ஒரு ஹாஃப், ஹைலைட் பண்ணிக்கிறது ஒரு ஹாஃப், ஹைலைட் பண்ணாத ஒரு ஹாஃப். ஹைலைட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் 1 2 2 3 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை Q1 எடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து 2 1 2 2ன்னு இருக்கிறத செகண்ட் குவாட்ரண்ட்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் வந்து ரெண்டாவது வந்து இந்த ஹாஃபில் 2 3 1 2, அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 2 2 2, அது ஃபோர்த்து குவாட்ரண்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த Q1 Q2 Q3 எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து அந்த ஐ வேல்யூ இண்டெக்ஸ் எந்த ரோ, எந்த ரோன்றது எல் ஆஃப் ஐயில் இருக்கும், அதில் திருப்பி அகெயின் அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஹாஃப் ஸ்டார்ட்லேருந்து ஹாஃப் வரைக்கும், இனிஷியலாக 0, அந்த 0லேருந்து n/2 வரைக்கும் இருக்கிறத சம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் குவாட்ரண்ட்னா அந்த ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும், ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் Q2ல். Q3ன்றது எப்போ வரும்னா ஹை வந்து ஹாஃபை தானதுக்கப்புறம், இந்த 2 ரோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் Q3 Q4 ஒர்க் ஆகும். Q3 வந்து சேம் லைக் அது அபோவ் L of I is to n/2, L of I is to n/2 n/2 is to end. ஸோ 4 குவாட்ரண்ட் இருக்குது, 4 குவாட்ரண்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஏதாவது 2 குவாட்ரண்ட் ஈக்குவலாக செக் பண்ணணும். இஃப் Q1 = Q2 ஆர் Q1 = Q3 ஆர் Q1 = Q4. ஓகே, இப்போ ஆர் Q2 = Q3 ஆர் Q3 = Q4, Q2 = Q4, Q2 = Q4. ஓகே, 2 வந்து 2 3 2 4 கூட வச்சு, அப்புறம் ஆர் Q3 = Q4. இந்த 4 தான் பாசிபிள் கண்டிஷன். இருந்தால் பிரிண்ட் YES, இல்லைனா else print no. I hope this question is easy to understand. That's all.